நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி டிவி பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். வணக்கம், இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். 2009ஆம் ஆண்டு யுத்தத்திற்கு இந்திய ராணுவம் ஆதரவு வழங்கியமை தொடர்பில் பல தரப்பட்டவர்கள் பலவிதமான கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். කිසිම විදේශීය හමුදාවක් අපේ හමුදාවත් එක්ක එකතු වෙලා සටන් දීලා පටන් කරේ නැහැ. වාදයේ පරාජය කිරීමේදීත් අපිට ඉන්දියාවේ සහයෝගය නිරතුරුව ලැබුණා. பொதுநலவாய அமைப்பிற்கு கனடா வழங்கும் தொண்டு நிதியை இடைநிறுத்துவது தொடர்பில் கனடாவின் தீர்மானத்திற்கு பொதுநலவாய அமைப்பின் செயலாளர் நாயகம் அதிருப்தி. புத்தாண்டு காலத்தில் இடம்பெற்ற விபத்துகளில் 51 பேர் உயிரிழந்துள்ளனர். தென்கொரியாவில் பயணிகள் படகு ஒன்று மூழ்கியதில் 292 பேர் காணாமல் போயுள்ளனர். இவை உள்ளிட்ட மேலும் பல உள்நாட்டு, வெளிநாட்டு மற்றும் விளையாட்டு செய்திகளுடன் கலியகத்தில் கோகுல் மற்றும் சந்திரிகா. நன்றி தாரணி. வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. முதலில் உள்நாட்டு செய்திகள். பொதுநலவாய அமைப்புக்கு கனடா வழங்கும் தொண்டு நிதியை 2 வருடங்களுக்கு இடைநிறுத்துவதற்கு கனடா எடுத்த தீர்மானம் தொடர்பில் பொதுநலவாய அமைப்பின் செயலாளர் நாயகம் கமலேஷ் சர்மா அதிருப்தி வெளியிட்டுள்ளார். குறித்த நிதியத்துக்கு கனடா வழங்கும் ஒத்துழைப்பு மீண்டும் கிடைக்கும் என எதிர்பார்ப்பதாக பொதுநலவாய அமைப்பின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் மனித உரிமை விவகாரங்களை கருத்தில் கொண்டு இந்த நிதியத்திற்கு கனடா வருடாந்தம் வழங்கும் $9 மில்லியன் 2 வருடங்களுக்கு இடைநிறுத்துவதற்கு அந்த நாடு நேற்று தீர்மானித்தது. பொதுநலவாய உறுப்பு நாடுகளுக்கு தொழில்நுட்ப ரீதியில் ஒத்துழைப்புகளை வழங்க இந்த நிதி பயன்படுத்தப்படுவதாக அந்த அமைப்பின் செயலாளர் நாயகம் கமலேஷ் சர்மா தெரிவித்துள்ளார். நீண்ட காலமாக கனடா இந்த நிதியத்திற்கு ஒத்துழைப்புகளை வழங்கி வந்ததாக அவர் சுட்டிக்காட்டினார். கனடாவின் நிதி இடைநிறுத்தப்பட்டுள்ளமையினால் பொதுநலவாய அமைப்பின் அபிவிருத்தி செயற்பாடுகளை முன்னெடுப்பது தொடர்பில் அதிகளவு மாற்று வியூகங்கள் தொடர்பில் ஆராய வேண்டியுள்ளதாக கமலேஷ் சர்மா தெரிவித்துள்ளார். எனினும் பொதுநலவாய அமைப்பின் அங்கத்துவ நாடுகளின் மக்கள் நன்மை அடையும் வகையில் நாடுகளின் இணக்கப்பாடுகளுக்கு அமைய திட்டங்களை முன்னெடுக்க முடியும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார். இதேவேளை கனடாவின் தீர்மானம் தொடர்பில் வியப்படைய வேண்டிய அவசியமில்லை என இலங்கை வெளிவிவகார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பல விடயங்களை அடிப்படையாக வைத்து வெளிவிவகார அமைச்சு இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது. 2013ஆம் ஆண்டு இலங்கையில் நடைபெற்ற பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வது இல்லை என கோரிய போது கனடாவின் பிரதமர் நிதி தொடர்பிலான தீர்மானம் குறித்து ஓர் அறிகுறியை வழங்கியதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவிக்கிறது. ஒரு வருடத்திற்கு முன்னர் கனடா அரசாங்கத்தின் பிரதிநிதி ஒருவருடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் பொதுநலவாய அமைப்பு உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளுக்கு கனடா வழங்கும் நிதி உதவியை மட்டுப்படுத்துவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டதாக வெளிவிவகார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுநலவாய அமைப்பின் தலைமைத்துவத்தை இலங்கை பெற்றுக் கொண்ட போது கனடா அதனை சந்தர்ப்பமாக பெற்றுக் கொண்டதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுநலவாய அமைப்பிற்கு அதிக அளவில் நிதி உதவியை வழங்கும் அரசாங்கங்கள் அந்த அமைப்பை முன்னெடுத்து செல்வது தொடர்பில் தேவையற்ற முறையில் அழுத்தங்களை விடுக்க முயற்சிப்பதாக பொதுநலவாய அமைப்பின் ஏனைய உறுப்பு நாடுகள் கவனம் செலுத்தியுள்ளதாக அதில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கனடா எடுத்துள்ள தீர்மானம் அதற்கு ஒரு சிறந்த சாட்சி எனவும் வெளிவிவகார அமைச்சு கூறியுள்ளது. தன்னிச்சையாக வழங்கும் நிதியை தேர்தல் அழுத்தங்களை அடிப்படையாக வைத்து பயன்படுத்துவதற்கு கனடா அரசாங்கம் எடுத்த தீர்மானம் கவலை அளிக்கும் விடயம் என இலங்கை வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு புத்துயிர் அளிக்கும் வகையில் செயற்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 41 பேரிடம் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். வடக்கில் சில பகுதிகளிலும் கொழும்பிலும் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவிக்கிறார். பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் கடந்த நாட்களில் 65 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களில் 5 பேர் விடுவிக்கப்பட்டனர். பின்னர் அவர்களில் 19 பேர் கடந்த 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதனை அடுத்து விடுவிக்கப்பட்டனர். தமிழீழ விடுதலை புலிகளுக்கு புத்துயிர் அளிக்கும் வகையில் செயற்பட்டு தலைமைத்துவத்தை வழங்கியதாக கூறப்படும் கோபி மற்றும் அப்பன் ஆகியோரின் தாயாரும் இவர்களுள் அடங்குவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். வடபகுதிகளில் தொடர்ந்தும் தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதோடு புலனாய்வு பிரிவினர் மிகுந்த கவனத்துடன் செயற்படுவதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர்.
தமிழீழ விடுதலை புலிகள் புத்துயிர் பெறுவதாகவும் அது தொடர்பில் இடம்பெற்ற விடயங்கள் குறித்தும் பலரும் பல விதமான கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர். இப்போ இருக்கிற எதிர்கட்சிகள் என்னன்னா தங்களை தக்க வைக்கிறதும் அது மாதிரியான விமர்சனங்கள் தான் போய் கொண்டிருக்கு. வேற ஒன்று வேலை காலம் இங்கே தமிழ் கட்சிகள் இருந்தால் அது தமிழனை உசுப்பேற்றி எதுவும் படிக்கவாது திருப்பி எங்கேயும் படிக்க கொண்டு வருற கட்டத்தில் அது போகும். இப்போ நான் இப்போ உங்களுக்கு தெரியாது, இதில் வெளிப்படையாக சொல்கிறேன். நான் 3 மாதத்துக்கு மாதிரி சொன்னேன், இந்த ஜெனிவா பிரச்சனை முடிய யாழ்ப்பாணத்தில் 2 பேருக்கு வடிவிடும். இது இப்போ சத்தியமாக சொன்னால் கேட்டுப்பார். ஏனென்றா அங்கத்தை அரசியல்வாதிகள் அவங்கள ஒரு வித்தியாசமாக தூணத்தில் வைத்தான். இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு பார்க்கணும். இன்றைக்கு பாருங்க என்ன நடந்தது. இன்றைக்கு 3 கோடி எனக்கு இன்றைக்கு காட்டில் ஓடி ஒளிச்சி 1000 ஓடி வெடி வச்சு பெரிய பிரச்சனை போகுது. இது தேவையே இல்லை நமக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் நம்மளோட ஆட்கள் நாம் என்னதான் எதிர்கட்சிக்கு விட்டாலும் நம்மளோட கருத்துக்கள் உங்களோட இதுகளெல்லாம் ஒன்றும் ஆக்கப்பூர்வமாக ஒன்றும் இல்லை. எல்லாம் அந்த தங்களை தக்க வச்சு திருப்பி எதுவும் எங்களோட மக்களை ஏமாற்றி ஏதாவது செய்து கொண்டு வரலாம்ன்றதெல்லாம் போதை ஒழிய எதுவித உருப்படியாக விரையும். இன்றைக்கு அரசாங்கம் புலி வருகிறது என்று சொல்லி மீண்டும் ஒரு பயங்கரவாத சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது. விசேஷமாக வடமாகாணத்திலே இப்படியாக திரும்பவும் புலி பயங்கரவாதம் தலை தூக்குகின்றது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து சுற்றி வளைப்பு, தேடுதல்கள், கைதுகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. இராணுவ மயமாக்குதலுக்கு எதிராக சர்வதேசம் குரல் கொடுக்கின்ற வேளையிலே தொடர்ச்சியாக இராணுவத்தை அந்த விதமாகவே அங்கே வைத்திருந்து அதே விதமாக பேணுவதற்காக, அதை நியாயப்படுத்துவதற்காக இப்படியான ஒரு செயல் திட்டத்தை அரசாங்கம் நாடகமாக அரங்கேற்றி கொண்டிருக்கின்றது என்பதுதான் நாங்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டு. மக்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆணை ஒற்றுமையான ஒரு நாட்டுக்குள்ளே முழுமையான அதிகார பகிர்வின் மூலமாக ஒரு தீர்வை காண வேண்டும் என்பது. அந்த தீர்வை காண்பதற்கு சாத்வீக முறையான ஜனநாயக முறையிலான வன்முறையற்ற போராட்டத்தை நடத்தும்படியாக எங்களுக்கு ஆணை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் செய்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு சர்வதேசத்தினுடைய ஆதரவு எங்களுக்கு முழுமையாக கிட்டியிருக்கிறது. ஒரே நாட்டுக்குள்ளே ஒரு தீர்வை காண்பதற்கு தயாராக இருக்கிறோம். வன்முறை அற்ற விதத்திலே அதனை நாங்கள் முன்னெடுப்போம் என்கின்ற எங்களுடைய செய்தியை அனைவரும் நம்பத்தக்கதாக நாங்கள் செயற்பட வேண்டும். தமிழ் மக்களும், தமிழ் பேசுகிற மக்களும் தங்களுடைய ஜனநாயக உரிமைகளை, தங்களுடைய அரசியல் உரிமைகளை உபயோகிக்கக்கூடிய வகையிலே நாட்டினுடைய அரசியல் முறைமை மாற்றியமைக்கப்படுவதற்கு பெரும்பான்மை சிங்கள மக்களும் முன்வந்து உதவ வேண்டும். மேரட்டே නැවත ත්‍රස්තවාදය இந்த நாட்டில் மீண்டும் பயங்கரவாதம் தலை தூக்கும் என்றால் அல்லது நாட்டை இரண்டாக பிரிப்பதாக இருந்தால் நாம் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம். தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டுக்குள் தனிநாடு தேவை என்று இல்லை. புலிகளின் அமைப்பு முடிவடைந்து விட்டது என்று அரசாங்கம் கூறியது. அவ்வாறு புலிகள் புத்துயிர் பெறுகிறார்கள் என்று அரசாங்கம் கூறுவதாக இருந்தால் அந்த தவறை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நாம் அல்ல. දැන් නැවත ඔලු උස්සනවා නම් ඒ ආණ්ඩුව කියනවා නම් ඒ වරද පිළිගන්න ආණ්ඩුව තමයි. අපි නෙවෙයි. யாழ் குருநகர் பகுதியில் சடலமாக மீட்கப்பட்ட யுவதியின் மரணத்தில் சந்தேகம் நிலவுவதாக அவரது பெற்றோர் தெரிவிக்கின்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் யாழ் ஆயர் இல்லத்துக்கு முன்பாக குறித்த யுவதியின் பெற்றோரும் உறவினர்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பதாகைகளை ஏந்தியவாறு இறுதி சடங்கில் கலந்து கொண்ட பிரதேச மக்கள் தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தினர். வீட்டிலிருந்து காணாமல் போயிருந்த குருநகர் அடம்பன் வீதியைச் சேர்ந்த 22 வயதான ஜெரான் கான்சலிட்டா என்ற யுவதி நேற்று முன்தினம் பிரதேசத்தில் உள்ள கிணறொன்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். யுவதியின் மரணத்தில் சந்தேகம் நிலவுவதாக தெரிவிக்கும் அவரது பெற்றோர் மரணத்திற்கு காரணமானவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். யுவதி மரணத்திற்கு முன்னர் கூறிய விடயங்களை அடிப்படையாக வைத்து போலீஸ் நிலையத்தில் வாக்குமூலம் வழங்கியுள்ளதாகவும் இவரது பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர்.
பிள்ளைய நாங்கள் கேட்டு மரக்கல்வி கண்டு தான் விட்டோம் நாங்கள். ஆனால் இவையெல்லாம் இப்படி இந்த ஃபாதர் மாதிரி 2 பேரும் சேர்ந்து இந்த பிள்ளைய இப்படி இப்படி பிள்ளையோட கதைச்சு ஃபோனில் கதைச்சு என்ன லவ் பண்ணி அணியில் யாரையும் லவ் பண்ணியிருக்கலாம் இல்லைண்டா என்ன எனக்கு ஐ லவ் சொல்லும் என்று சொல்லி 2 பேருமா ரூமுக்கு வர சொன்னவையா அவையில் ரூமுக்கு வர சொன்னவையா வர சொல்லி இந்த பிள்ளை மாட்டேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போக இல்லை. இப்படியா இருக்கல இவர் வெறுட்டி இருக்கிறார். இந்த பிள்ளைய வெறுட்டி இருக்கிறார். என்னடா நீர் இதை சொல்லாதையும் இதை சொன்னீர் சொன்னா நீ நான் பொல்லாதவன் சொன்னீர் சொன்னா நீர் சீரழிவீர் நான் சரியான கோபக்காரன் இந்த பிள்ளைய வெறுட்டி இருக்கணும். அதுக்காக தான் இந்த பிள்ளைக்கு நடந்த சாவு இவ இந்த 2 ஃபாதராலையும் தான் இந்த பிள்ளைக்கு சாவு வந்தது. அதுக்காக இவ இந்த உடுப்பை கட்டி ஆக்களை ஒளியேத்துங்க இல்லைன்னா அரெஸ்ட் பண்ணி என்ன ஒரு முடிவு எழுங்க. என்னத்துக்காக மௌனமா இருக்குது? 1000 இல்லம் என்னத்துக்காக மௌனமா இருக்குது? நாங்களும் அவன் சொல்றோம் காலேஜுக்கு கதை கேட்கல. நான் கேட்டு கொண்டிருந்து தான் போன தட்டி பாருச்சு. என்னடி கலைச்ச நீ ஃபாதரோட என்னடி கேட்டவன் என்னடி பயமா இருக்குன்னு சொன்ன நீ என்னோட கதைக்க வேணாம் ஃபாதர் எனக்கு பயமா இருக்குது என்று சொல்லிக்கலாம். என்ன பயமா இருக்கு என்ன பயம் ஃபாதருக்கு என்று கேட்டதுல தானே இந்த கதை வந்தது. அடிச்சு போட்டு நான் கேட்டேனா என்ற பிள்ளை நீ இப்படி இல்லையம்மா ஏகமா எனக்கு நீ சொல்லலையே என்ன பேரட்டினவே நீ சொன்னீண்டா நான் சரியான கோபக்காரன் இனி சொன்னீண்டா நீ சீரழிவேன். இந்த பிள்ளோட உயிரையே சீரழிச்சிட்டியே இதுக்கு தானே சீரழிவேன் சொன்ன நீ. கிளிநொச்சி புன்னை நீராவி பகுதியில் சில தினங்களுக்கு முன்னர் யுவதி ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சிவில் பாதுகாப்பு படை உத்தியோகத்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் மூலம் புலனாகிய சாட்சியங்களின் அடிப்படையில் சந்தேக நபர் இன்று காலை கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். மாத்தளை பகுதியைச் சேர்ந்த 28 வயதான யுவதி ஒருவர் கடந்த 13ஆம் தேதி கொலை செய்யப்பட்டு புன்னை நீராவி பகுதியில் உள்ள கிணற்றில் வீசப்பட்டிருந்தார். சடலத்தின் கழுத்தில் காணப்பட்ட வெட்டுக்காயம் மற்றும் மேலும் சில தடயங்களின் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் சம்பவ இடத்துக்கு அருகில் உள்ள சிவில் பாதுகாப்பு படை முகாமில் கடமையாற்றிய வீரர் ஒருவரை கைது செய்துள்ளனர். அத்துடன் யுவதியை கொலை செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட கத்தியையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். சிவில் பாதுகாப்பு படை வீரருடன் ஏற்பட்டிருந்த காதல் தொடர்பினால் யுவதி கர்ப்பமடைந்திருந்த நிலையில் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு கோரி கிளிநொச்சிக்கு சென்றிருப்பதாகவும் விசாரணைகள் மூலம் தெரியவந்துள்ளதாக போலீசார் மேலும் குறிப்பிடுகின்றனர். சந்தேக நபரை நாளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு கிளிநொச்சி போலீசார் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். இதேவேளை யாழ்ப்பாணத்தில் கடந்த சில நாட்களாக பெண்களின் சடலங்கள் கிணறுகளில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்பில் அதிகாரத்தை பகிர்ந்த நாட்டை ஐக்கியப்படுத்துவோம் அமைப்பின் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கருத்து தெரிவிக்கப்பட்டது. தற்போது யாழ்ப்பாணத்தில் கொலை செய்து கிணற்றில் போடுகின்றனர். இந்த மாதத்தில் 3 பேரை கொலை செய்து கிணற்றில் போட்டுள்ளனர். தற்போது இராணுவத்தினர், கடற்படையினர், விமானப்படையினர், போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் என எல்லோரும் இருக்கின்றனர். ஆனால் கொலைகள் இடம்பெறுகின்றன. இந்த மக்களுக்கு தொடர்ந்தும் சுதந்திரமாக வாழ முடியாது என்பது ரகசியமல்ல, அனைவருக்கும் தெரிந்த விடயம். இலங்கையில் யுத்தத்தின் இறுதி கட்டத்தில் இந்தியாவின் தலையீடு தொடர்பில் தற்போது அதிகம் பேசப்படுகிறது. இந்திய உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு ஒன்றை அடிப்படையாக வைத்து இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். தென்கொரியாவில் பயணிகள் படகொன்று மூழ்கியதில் காணாமற் போனவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த விபத்தில் 2 உயிரிழந்துள்ளனர். காணாமற் போயுள்ளவர்களை தேடும் பணிகளுக்காக 34 படகுகளும் 18 ஹெலிகாப்டர்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. சோல் நகரிலிருந்து தென்பகுதியில் காணப்படும் அன்சனில் உள்ள டான்வோன் உயர்தர பாடசாலை மாணவர்கள் 4 நாட்கள் கொண்ட கல்வி சுற்றுலாவிற்காக ஜேஜி தீவை நோக்கி சென்றுள்ளனர். மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அடங்கலாக மொத்தமாக 338 பேர் இந்த சுற்றுலாவில் பங்கேற்றிருந்தனர். மொத்தமாக 447 பேர் இந்த பயணிகள் படகில் சென்றுள்ளனர். பயணிகளுடன் இந்த படகில் 150 வாகனங்களும் ஏற்றி செல்லப்பட்டுள்ளன. பாரிய சத்தத்துடன் இந்த படகு நீரில் மூழ்க ஆரம்பித்ததாக பயணிகள் படகில்
படகில் சென்ற பாடசாலை மாணவர்கள் குறிப்பிடுகின்றனர். நீருக்குள் பாய்வதனை தவித்துக் கொள்ளுமாறு படகில் சென்ற அதிகாரிகளினால் இதன்போது அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. உயிர் பாதுகாப்பு அங்கிகளை அணிந்தவாறு வழங்கப்பட்ட அறிவுறுத்தலை கருத்தில் கொள்ளாது நீருக்குள் பாய்ந்த சிலர் காப்பாற்றப்பட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. படகில் அமைக்கப்பட்டுள்ள அறைக்குள் மாணவர்கள் சிக்கொண்டிருந்ததுடன் அவர்கள் கண்ணாடி ஜன்னல்களை உடைத்துக் கொண்டு வெளியேற முற்பட்டுள்ளதாகவும் சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். விபத்து இடம்பெற்ற கடற்பகுதி சற்று குளிராக காணப்படுவதாக மீட்புப் பணிகளில் ஈடுபடும் குழுவினர் குறிப்பிடுகின்றனர். இந்த சம்பவத்தில் காணாமல் போயுள்ளவர்களின் எண்ணிக்கை 300க்கும் அதிகம் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த படகில் அன்சன் டனுன் உயர்தர பாடசாலை மாணவர்கள் 338 பேருடன் பயணித்துள்ளதுடன் இந்த படகு இன்சுன் துறைமுகத்திலிருந்து இன்சிசன் துறைமுகத்தை வந்தடைந்ததன் பின்னர் ஜெஜி தீவை நோக்கி பயணத்தை ஆரம்பித்த போதே இந்த அனர்த்தத்தை எதிர்நோக்கியுள்ளது. இந்த அனர்த்தம் ஏற்படும் போது பனியுடனான வானிலையை நிலவியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த அனர்த்தம் தொடர்பில் கொரிய மக்கள் கவலையுடன் உள்ளனர். இதுவரை 170 பேர் மீட்கப்பட்டுள்ளதுடன் ஏனையவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் எந்த ஒரு இலங்கையரும் இந்த விபத்தில் சிக்கவில்லை என குறிப்பிடலாம். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக நான் மேனகா டி ஹேரத், கொரியாவின் அன்சான் நகரிலிருந்து. காப்பாற்றப்பட்ட பயணிகள் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டு தேவையான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை தமது பிள்ளைகள் தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்ளும் எதிர்பார்ப்புடன் மாணவர்களின் பெற்றோர்கள் டன்வோன் பாடசாலையில் கூடியுள்ளனர். மீட்புப் பணிகள் இடம்பெறும் தென் துறைமுக பகுதிக்கு மாணவர்களின் பெற்றோர்களை அழைத்து செல்வதற்கான விசேட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த பயணிகள் படகு விபத்திற்குள்ளானமைக்கான காரணம் இதுவரை தெரியவில்லை என அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர். புத்தாண்டின் பிரதான சம்பிரதாயமான சிரசுக்கு எண்ணெய் தேய்க்கும் நிகழ்வு இன்று முற்பகல் 11:16க்கு இடம்பெற்றது. சிரசுக்கு எண்ணெய் தேய்க்கும் தேசிய நிகழ்வு கம்பஹா கனேமுல்ல கொஸ்ஹின்ன ரஜமஹா விகாரியில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் நடைபெற்றது. பெருந்திரளான மக்களும் அமைச்சர்கள் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். ஏப்ரல் 10ஆம் தேதியிலிருந்து நேற்று வரையிலான காலப்பகுதிக்குள் இடம்பெற்ற வீதி விபத்துகளில் 51 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த காலப்பகுதிக்குள் 44 வீதி விபத்துகள் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் பிரிவுக்கு தகவல் பதிவாகியுள்ளது. ஏப்ரல் 10ஆம் தேதியிலிருந்து நேற்று வரை மொத்தமாக சுமார் 500 விபத்துகள் இடம்பெற்றுள்ளதாக போலீசாருக்கு தகவல் பதிவாகியுள்ளது. நேற்று மாலையும் சில விபத்துகள் இடம்பெற்றுள்ளன. காலி கொழும்பு வீதியின் வேறுவலை மாகல்கந்த பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் 2 காயமடைந்திருந்தனர். கொழும்பை நோக்கி பயணித்த வாகனமும் காலியை நோக்கி பயணித்த தனியார் சொகுசு பஸ் வண்டியும் மோதுண்டே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தின் போது முச்சக்கர வண்டியில் சென்ற ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஹொரண ஹெசல்வத்த பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடைய ஜிஎச் சுமுது சஞ்சீவ் என்ற இளைஞரை இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளார். இதேவேளை நேற்றிரவு 11:30 அளவில் ஹொரணை ரத்னபுரி பிரதான வீதியின் போர்வத்தண்ட பகுதியில் இடம்பெற்ற மற்றொரு விபத்தில் 2 உயிரிழந்துள்ளனர். இசை நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டுவிட்டு மோட்டார் சைக்கிளில் வீடு திரும்பிய 2 இந்த விபத்தை எதிர்நோக்கியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இங்கிரியாவிலிருந்து ஹொரணி நோக்கி பயணித்த வேன் ஒன்று பிரதான வீதியிலிருந்து குறுக்கு வீதிக்கு திரும்பிய போது பின்புறமாக வந்த மோட்டார் வண்டி அதனுடன் மோதுண்டதாலேயே இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இதன்போது மோட்டார் வண்டி விபத்துக்குள்ளானதுடன் அதன் பின்னால் வந்த கார் ஒன்று அவர்கள் 2 மீது ஏறியதுடன் அவர்கள் தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். போருதண்ட செல்மல்வ உயன்கந்த மற்றும் மாப்புட்டுகல பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய இளைஞர்கள் 2 இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளனர். ருச்சிர மதுசங்க மற்றும் ஹசுன் தேசப்பிரிய ஆகியோரே உயிரிழந்துள்ளனர் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி சென்ற காரின் சாரதி இங்கிரிய போலீசில் இன்று காலை சரணடைந்துள்ளார். இதேவேளை கடந்த 10ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட்ட விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது மதுபோதையில் வாகனத்தை செலுத்திய 1130 சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். நேற்று மாலை வேளையிலிருந்து 24 மணித்தியாலங்களுக்குள் மாத்திரம் 253 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு இன்று விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. யாழ் மாநகர சபையின் சிற்றூழியர்கள் தமக்கு நிரந்தர நியமனம் வழங்க கோரி இன்று பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர்.
கல்வித்தரத்தை அடிப்படையாக கொண்டு நியமனங்கள் வழங்குவதற்கு யாழ் மாநகர சபை தீர்மானித்ததை அடுத்து இந்த பணி பகிஷ்கரிப்பு மேற்கொள்ளப்படுகின்றது. யாழ் மாநகர சபையில் பணிபுரியும் சுமார் 100 தற்காலிக ஊழியர்களுக்கு அனுபவத்தை கருத்தில் கொண்டு நிரந்தர நியமனம் வழங்குமாறு பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமக்கான நியமனங்களை குறிப்பிட்ட காலத்துக்குள் வழங்குவதாக யாழ் மாநகர சபை முதல்வர் அளித்த உறுதியை நிறைவேற்றவில்லை என்றும் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்ட ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த பணி பகிஷ்கரிப்பு தொடர்பாக வடபிராந்திய ஐக்கிய தொழில் சங்க தலைவர் எஸ் ஜான்ஸ்டன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து வெளியிட்டார். 100 பேருமே பாதிக்கப்பட்ட ஒரு சுத்திகரிப்பு தொழிலாளியா தன்னை காண முடிந்தது. அதனால நாங்கள் ஒட்டுமொத்தமா எல்லாரும் இன்னைக்கு நாங்கள் வெக்ஸ் பகுதி, சுகாதார பகுதி, வேலை பகுதி, வாகன பகுதி எல்லாமே நாங்கள் என்ன செய்கிறோம், ஒட்டுமொத்தமா நாங்கள் முடக்கம் செய்திருக்கிறோம். ஆயினும் இந்த விடயம் தொடர்பில் அறிந்து கொள்வதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தொடர்பு கொள்ள முயற்சித்த போதும் அது பலனளிக்கவில்லை. கிளிநொச்சி மாவட்டம் கண்டாவளை பிரதேச செயலகத்தில் இயங்கிய திட்டமிடல் செயலகம் வேறொரு இடத்துக்கு மாற்றப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதேச மக்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த திட்டமிடல் செயலகம் புளியம்பொக்கனைக்கு மாற்றப்பட்டுள்ளதால் தாம் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்குவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். கண்டாவளை பிரதேச செயலாளர் தவச்செல்வம் முகுந்தனிடம் இந்த விடயம் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவிய போது இடப்பற்றாக்குறை காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். பிரதேச செயலகத்தின் திட்டமிடல் செயலகத்திற்கு மக்களுடன் நேரடி தொடர்பில்லாத காரணத்தினால் கிளை இடமாற்றப்பட்டால் பொதுமக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாதென அவர் குறிப்பிட்டார். கொண்டு போகிட்டது ஆபீஸே இல்லை. எந்த சாவனைகள் நான் கணக்குகளை சாவனைகளை காணிக்கலை சமூக சேவைகளை இவ்வளவும் இங்கே தான் தொடர்ந்து அதில் ஒரு மாற்றமும் இல்லை. என்ற இவைதான் மக்களோட நேரடியாக மக்களுக்கு சம்பந்தப்பட்ட கிளைகள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கான தீர்வுகள் வெறுமனே கண் துடைப்பு நடவடிக்கைகளாக அமைவது வேதனைக்குரியது. வவுனியா மெனிக் ஃபார்ம் மக்களின் குடியிருப்பு பிரச்சினை தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று கவனம் செலுத்துகிறது. வவுனியா நகரிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள செட்டிக்குளம் பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட மெனிக் ஃபார்ம் குடியிருப்பே இது. வடபகுதியின் கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு போன்ற மாவட்டங்களை சொந்த இடமாக கொண்ட இந்த மக்கள் 1990ஆம் ஆண்டுகளில் இடப்பெயர்வுக்கு உள்ளாகியிருந்தனர். வவுனியா, பூந்தோட்டம் போன்ற பகுதிகளில் தற்காலிகமாக குடியிருந்த இவர்கள் 2002ஆம் ஆண்டு மெனிக் ஃபார்ம் முகாமில் குடியேற்றப்பட்டனர். குடியேற்றம் செய்யப்பட்டு சுமார் 10 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் இங்குள்ள பலருக்கு நிரந்தர இருப்பிடங்கள் அமைத்து கொடுக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. 2002ஆம் ஆண்டு காலப்பகுதியில் மெனிக் ஃபார்ம் குடியிருப்பில் சுமார் 700க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் குடியேற்றப்பட்டன. இவர்களுள் ஒரு பகுதியினருக்கு நிரந்தர வீடுகள் அமைத்துக் கொடுக்கப்பட்டுள்ளன. எனினும் இங்கு வசித்து வரும் பெரும்பான்மையானவர்களுக்கு இதுவரை நிரந்தர வீடுகள் அமைத்துக் கொடுக்கப்படவில்லை. இந்த மெனிக் ஃபார்ம்களை இதுவரை எந்த விதமான பதிவுகள் திட்டமும் செய்யவில்லை. காரணம் என்று கேட்டால் எங்களுக்கு மெனிக் ஃபார்முக்கு தனி ஜிஎஸ் என்ற ரீதி ஒன்று இல்லை. குடிநீர் உட்பட அடிப்படை வசதிகள் எதுவுமற்ற நிலையில் இவர்கள் வாழ்ந்து வருகின்ற போதிலும் இது தொடர்பில் எவரும் கவனம் செலுத்தவில்லை என்றும் இந்த பகுதி மக்கள் அங்கலாய்க்கின்றனர். யுத்தத்தின் கோரப்பிடியில் சிக்குண்டு உறவுகளையும் உடைமைகளையும் இழந்த இந்த மக்களின் வாழ்க்கை இன்னமும் துயர் நிறைந்ததாகவே காணப்படுகிறது. எல்லாரும் நாட்டில் மழை பெய்யணும்னு சொல்லுவாங்க. நாங்க எங்க கோயில வணங்குறது என்ன சொன்னால் எங்களுக்கு மழைகள் வெயில எங்களுக்கு வீடு ஒழுகும். இந்த மக்களின் துயர் துடைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்களா? உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. சர்வதேச இளைஞர் மாநாட்டை முன்னிட்டு கடந்த 27ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட அரவுண்ட் த வேர்ல்ட் இன் 40 டேஸ் பயணத்தின் குழுவினர் இன்று நெதர்லாந்து ஆம்ஸ்டர்டாம் நோக்கிய பயணத்தை ஆரம்பித்துள்ளனர். ஐரோப்பிய நாடுகள் பலவற்றுக்கான பயணத்தை நிறைவு செய்த இந்த குழுவினர் ரஷ்யாவுக்கான பயணத்தை ஆரம்பித்துள்ளனர். உலக இளைஞர் மாநாட்டை முன்னிட்டு நாடுகளுக்கு பயணத்தை மேற்கொள்ளும் இந்த குழுவினர் மே மாதம் 5ஆம் தேதி நாட்டை வந்தடைய உள்ளனர். Around the world in 40 days. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள ஐக்கிய நாடுகளின் இலங்கைக்கான நிரந்தர வதிவிட பிரதிநிதி அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற புத்தாண்டு நிகழ்வுகளில் உலக இளையோர் மாநாட்டை முன்னிட்ட குழுவினர் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கைக்கான நிரந்தர வதிவிட பிரதிநிதி மேஜர் ஜெனரல் சவேந்திர சில்வாவின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் இந்த இளைஞர் அமைப்புகளின் பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது உலக இளையோர் மாநாடு தொடர்பில் அவர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. பின்னர் இளையோர் அமைப்பின் சின்னம் அணிவிக்கப்பட்டதோடு அந்த நாட்டின் கொடியும் வழங்கப்பட்டது.
We also are encouraging people like from different sphere of work, from different. பல துறைகளிலும் உள்ள இளைஞர்களுக்கு இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். 2015 ஆண்டிற்கான நிகழ்ச்சி நிரலில் அனைவரது குரலும் சேர்க்கப்பட வேண்டும் என்று நான் கோருகின்றேன். மேற்கத்திய கலாச்சாரம் காணப்படுகின்றது. இந்த நிலையில் இவ்வாறான கலாச்சாரங்கள் காண கிடைத்ததையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மேற்கத்திய சிந்தனைகள் குறித்து பலர் கதைப்பதில்லை. இவ்வாறான சந்திப்புகளினால் இந்த பகுதிகளில் பல்தரப்பட்ட தன்மைகளை அறிந்து கொள்ளலாம். பூகோளமயமாக்கலில் இலங்கை கேந்திர நிலையம் என்பதை இந்த மாநாட்டின் மூலம் உணர்ந்து கொள்ள முடியும். இதன்போது அந்த நாட்டு இளைஞர்கள் அவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். உலக இளையோர் மாநாட்டை முன்னிட்ட குழுவினர் நெதர்லாந்து இளைஞர்களை சந்திக்க உள்ளனர். நியூஸ் ஃபர்ஸ்டின் செய்தியாளர்களான யசரத் கமலஸ்ரீயும் ரமேஷ் இருகல் பண்டாரவும் எமக்கு அங்கிருந்து தகவல்களை வழங்குகின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 6வது ஐஸ் உற்பத்தி தொழிற்சாலை இன்று திறந்து வைக்கப்பட்டது. கடற்தொழில் மற்றும் நீரியல் வள அமைச்சர் ராஜித சேனாரத்னவினால் இந்த தொழிற்சாலை திறந்து வைக்கப்பட்டது. மட்டக்களப்பு வாழைச்சேனை பகுதியில் இந்த ஐஸ் உற்பத்தி தொழிற்சாலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. 60 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இந்த தொழிற்சாலையில் சுமார் 300 மெட்ரிக் டன் ஐஸை சேமித்து வைக்கக்கூடிய வசதியுள்ளது. நாட்டில் உள்நாட்டு விமான சேவையை ஆரம்பிப்பதற்கு மேலும் 6 நிறுவனங்கள் விண்ணப்பித்துள்ளதாக சிவில் விமான சேவைகள் அதிகார சபை தெரிவிக்கின்றது. தற்போது 5 தனியார் நிறுவனங்கள் நாட்டில் உள்நாட்டு விமான சேவைகளில் ஈடுபட்டுள்ளதாக அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் HM சினிமல்ஸ்ரீ குறிப்பிட்டார். சுற்றுலாத்துறையில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சியினால் உள்நாட்டு விமான சேவைக்கான கேள்வி அதிகரித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். புதிதாக விண்ணப்பித்துள்ள நிறுவனங்களில் ஹெலிகாப்டர் போக்குவரத்து சேவைகள் 2 அடங்குவதாக சிவில் விமான சேவைகள் அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. இந்த தனியார் நிறுவனங்களிடம் 30 விமான சேவைகள் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். புதிதாக விமான சேவைக்குள் பிரவேசிக்கும் நிறுவனங்கள் விமானங்களை கொள்வனவு செய்வதற்கான அனுமதியை கோரியுள்ளதாக அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் கூறினார். கட்நாயக்கம் மற்றும் மத்தள சர்வதேச விமான நிலையங்கள் தவிர 16 உள்ளூர் விமான நிலையங்கள் நாட்டில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. தாக்குதல் சம்பவம் ஒன்றுக்கு துணை புரிந்ததாக கூறப்படும் வத்தலை நகர சபையின் உபத்தலைவரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தேக நபரான வத்தலை நகர சபையின் உபத்தலைவரை வத்தலை நீதிவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர் செய்யப்பட்டதை அடுத்து எதிர்வரும் 22ஆம் தேதி வரை அவரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வத்தல மாபோல பங்களாவத்த பகுதியில் ஒருவர் மீது கூரான ஆயுதத்தால் தாக்கி கடும் காயம் ஏற்படுத்திய சம்பவத்தில் வத்தலை நகர சபையின் உபத்தலைவர் கடந்த 13ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார். அதன் பின்னர் வத்தலை பதில் நீதிவான் முன்னிலையில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டு இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 2 சந்தேக நபர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இலங்கை யுத்தத்தின் இறுதிக் கட்டத்தில் இந்தியாவின் தலையீடு தொடர்பில் தற்போது அதிகம் பேசப்படுகின்றது. இந்திய உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு ஒன்றை அடிப்படையாக வைத்து இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பல தரப்பினரும் பல்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். 2009ஆம் ஆண்டு இலங்கையில் நடைபெற்ற இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இந்திய ராணுவம் நேரடியாக தொடர்புபட்டதாகவும் மோதல்களின் போது சில வீரர்கள் காயமடைந்ததாகவும் தெரிவித்து இந்தியாவின் உயர்நீதிமன்றத்தில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. டெல்லியில் உள்ள தமிழ் சட்டத்தரணிகள் சங்கத்தின் செயலாளர் சட்டத்தரணி ராம்சங்கர் கடந்த வாரம் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த மனு நாளை இந்திய உயர்நீதிமன்றத்தில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. மனுவை தாக்கல் செய்துள்ள ராம்சங்கர் நேற்று பிபிசிக்கு கருத்து தெரிவித்துள்ளார். என்னுடைய மனுவில் நான் குறிப்பிட்டுள்ளேன், இந்திய ராணுவம் நேரடியாக களத்தில் இறங்கி வேலை செய்வது என்று குறிப்பிட்டுள்ளேன். இலங்கையின் இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இந்திய ராணுவத்தின் ஒத்துழைப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்தது என்பதற்கு நமக்கு பல சாட்சியங்கள் உள்ளன. ஜெர்மனியில் நடைபெற்ற மக்கள் நம்பிக்கை சபையே இதனை வெளிப்படுத்தியுள்ளது. இந்திய ராணுவத்தின் எந்தெந்த அதிகாரிகள் இருந்தார்கள், என்ன நடந்தது என்பதனை ஆராயுமாறு உயர்நீதிமன்றத்தில் நாம் கோரிக்கை விடுக்கின்றோம். இந்திய ராணுவம் இறுதிக்கட்ட யுத்தத்துடன் தொடர்பு பட்டுள்ளது என்பதாகவே நாம் மனுவில்
அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் அரசியலமைப்பின்படி வெளிநாடு ஒன்றுக்கு ராணுவ வீரர்களை அனுப்புவது தொடர்பில் அனுமதி பெற வேண்டும். எனினும் அந்த அனுமதியை அரசாங்கம் பெற்றுக் கொள்ளவில்லை. අනුමැතිය ලබාගත යුතුව තිබෙනවා. නමුත් එවැනි අනුමැතියක් රජයේ ලබාගත්තේ නැහැ. எனினும் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா இதனை நிராகரித்து பிபிசி சந்தேசிற்கு கருத்து தெரிவித்துள்ளார். அது முற்றிலும் பொய்யான கருத்து. அந்த 2 வருடமும் 9 மாதங்களிலும் எந்த ஒரு வெளிநாட்டு ராணுவமும் எமது ராணுவத்துடன் இணைந்து செயற்படவில்லை. பயங்கரவாதிகளுக்கு எதிராக இலங்கை ராணுவம் தனியாகவே போராடியது. எனினும் யுத்தத்தின் இறுதி கட்டத்தில் பல நாடுகளின் ஒத்துழைப்பு கிடைத்ததாக அரசாங்கம் இதற்கு முன்னர் கூறியிருந்தது. තමන්ට ආධාර ලැබුණු බව. ලෝකයේ ගණනා කියන්නේ ඉන්දියාවේ කොහොමද අපේ ඒ සම්මත කිසිම ආධාරයක් ලැබුණේ නැහැ. இந்தியா உள்ளிட்ட எந்த ஒரு நாட்டிலிருந்தும் எமக்கு உதவிகள் கிடைக்கவில்லை. சில நாடுகளிலிருந்து நாம் ஆயுதங்களை கொள்வனவு செய்தோம். சில நாடுகளிலிருந்து எமக்கு புலனாய்வு தகவல்கள் கிடைத்தன. அத்துடன் சில நாடுகள் எமது போராட்டத்திற்கு அனுமதி வழங்கின. எனினும் இந்தியா எம்முடன் தொடர்பு படவில்லை. வவுனியாவில் விமானப்படை முகாம் ஒன்றிற்கு LTTE தாக்குதல் மேற்கொண்ட போது இந்திய விமானப்படையின் தொழில்நுட்ப அதிகாரி ஒருவர் காயமடைந்துள்ளதாக ஊடகங்களில் செய்தி வெளியாகின. அதனை இதனுடன் தொடர்பு படுத்த முடியுமா? அது தொடர்பில் எனக்கு தெரியாது. விமானப்படை இந்தியாவின் ரேடாரை பயன்படுத்தியமை எனக்கு தெரியும். எனினும் முகாம்களில் அவர்கள் இருந்தார்களா என்பது தொடர்பில் எனக்கு தெளிவில்லை. நான் அறிந்த வகையில் அவ்வாறு இருக்கவில்லை. இந்தியாவின் சீக்கிய இனத்தவர் ஒருவர் கட்டளையிடும் அதிகாரியாக செயற்பட்டமைக்கான கண்ணால் கண்ட சாட்சியங்கள் உள்ளதாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக சட்டத்தரணிகள் கூறியுள்ளனர். அது முற்றிலும் பொய்யான கருத்து. கிளிமுல்லைத்தீவு உள்ளிட்ட வடக்கிலும் கிழக்கிலும் வெளிநாட்டு ராணுவம் எம்முடன் செயற்படவில்லை. ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரிய இவ்வாறு கருத்து தெரிவித்தார். ශ්‍රී ලංකාවත් ඉන්දියාවත් අතර පවතින්නේ ඓතිහාසික මිතුරමක්. இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையில் வரலாற்று சிறப்புமிக்க உறவுகள் காணப்படுகின்றன. சுதந்திரத்தின் பின்னர் எமது உறவுகள் வலுவடைந்துள்ளன. 2 நாடுகளினதும் சுதந்திரத்தின் பின்னர் பல்வேறு துறைகளில் நெருங்கி செயற்பட்டுள்ளன. பாதுகாப்பு, பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் அதனை காண்கின்றோம். எனவே நாம் அவர்களுக்கு விசேட நன்றி கூற வேண்டும். இந்திய மற்றும் இலங்கை படையினருக்கு இடையில் நேற்று இன்று உறவுகள் ஆரம்பிக்கவில்லை. 40 வருடங்களாக 2 நாடுகளுக்கும் இடையில் பாதுகாப்பு உறவுகள் நிலவுகின்றன. அது ஒரு ரகசியம் அல்ல. பயங்கரவாதத்தை ஒழிக்க அவர்களது ஒத்துழைப்பு நமக்கு தொடர்ந்தும் கிடைத்தது. பயிற்சிகள் கிடைத்தன. அம்முடன் இருந்து ஒத்துழைப்புகளை வழங்கினர். அவ்வாறு பல்வேறு உதவிகள் கிடைத்தன. அவை ஒன்றும் சட்டவிரோதமானவை அல்ல. ඒ කිසිවක් නීති විරෝධී දේවල් නෙමෙයි. රට අතර රාජ්‍යතාන්ත්‍රික මට්ටමින් සිදු වූ දේවල්. இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.